இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம எல்லாருமே பலவிதமான பிரச்சனைகளின் மத்தியில் வாழ்கிறோம். சில நேரங்கள் அந்த பிரச்சனைகள் நம்ம மூழ்கடிச்சிறது போல உணர்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் எதிர்கொள்ளுகிற போராட்டங்களை காட்டிலும் சர்வ வல்ல தேவன் மிகவும் பெரியவர் அப்படிங்கிறத நம்ம நினைவு கூறணும். அவர் அந்த சவால்களை எடுத்து அவைகளை பயன்படுத்தி நம்மளை பலப்படுத்துகிறாரு. ஆனால் அதற்கு நாம் நம்முடைய பங்கை செய்து அவரோடு ஒத்துழைக்கணும். எப்படி அப்படின்னா, ஒரு கம்பளி புழு ஒரு அழகான பட்டாம்பூச்சியாய் மாறுறதுக்கு அதற்கு முன்னாடி எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத சிந்திச்சு பாருங்க. அது ஒரு மரத்தின் இருளான பின்புறத்தில் தன்னுடைய கூட்டிற்குள்ள மூடப்பட்ட நிலையில் இருக்கும்போது அதற்கு பல வாய்ப்புகள் இருப்பது போல தெரியாது. ஆனால் அது ஒரு அழகான பட்டாம்பூச்சியாய் மாறின பிறகு யாரோ ஒருவர் வந்து கூட்டை திறந்து வெளியே விடும் வரை அது காத்திருப்பதில்லை. அப்படி விடுதலையாய் பறக்கணும் அப்படின்னா அதுதான் வெளியே வரணும், அதுதான் முயற்சி செய்யணும். அதுக்கப்புறம் தான் அது பட்டாம்பூச்சியாக மாற முடிகிறது. இதை அந்த பட்டாம்பூச்சி நன்றாக அறிந்திருக்குது. அதே போல் பிரச்சனைகளின் சிறையிருப்பில் நாம் மாட்டிகிட்டு இருக்கும்போது நமக்கு சுற்றி இருட்டாக தான் தெரியும், எந்த வழிகளும் தெரியாது. எதையாவது நாம் செஞ்சால் மட்டும்தான் நாம் அதிலிருந்து வெளியில் வர முடியும். எதையாவது அப்படிங்கிறது இல்லை, நாம் ஜெபிக்கணும், நாம் விசுவாசிக்கணும், வெற்றிக்கு நேராக தொடர்ந்து நாம் செல்லணும். அப்போ தான் நம்மளால் வெளியில் வந்து வெற்றியை பெற முடியும். இன்றைக்கு நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டாலும் அவருடைய கிருபை உங்களுக்கு போதும் அப்படிங்கிறத மாத்திரம் நினைவில் வைத்துக்கோங்க. அவருடைய பலன் உங்களை பூரணப்படுத்தும். ஆகையால் தொடர்ந்து விசுவாசிங்க, தொடர்ந்து ஜெபியுங்க, நம்பிக்கையை இழக்காமல் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டே இருங்க. சீக்கிரத்தில் நீங்கள் அவை எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாவீங்க. உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணின வெற்றியின் புதிய உச்சங்களை தொட போறீங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வசனங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் பலன் தரப்போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாறணும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா. கமெண்டில்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் ரிக்வஸ்ட்டுக்கும் நீங்கள் பதில் செய்பவராக இருக்கிறீங்க ஏசப்பா. அப்பா, நாங்கள் இப்போ எதிர்கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து அப்பா இந்த சவால்களை ஜெயமாக நாங்கள் கடந்து செல்றதுக்கான பலனை என்னோடு ஜெபித்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்போ நீங்கள் கொடுக்குறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம்ப்பா. நீங்கள் நல்லவர். எங்கள் சார்பில் இவை எல்லாவற்றின் பின்னணியிலும் நீங்கள் வேலை பார்க்குறீங்க ஏசப்பா. ஆமேன். அப்பா, நாங்கள் இதை அறிக்கை செய்கிறோம்ப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு அறிக்கை செய்ய வேண்டிய விஷயம் இதுதான். நீங்கள் இப்போ எதிர்கொள்ள போகிற சவால்களை ஜெயமாக மாற்றுறதுக்கான பலனை தேவன்கிட்ட இருந்து இப்போ பெற்றுக்கொள்ள போகிறீங்க. ஆமேன். இன்றைக்கு தேவன் உங்களுக்கு தருகிற வாக்கு தத்துவம் இதுதான். ஆமேன். அவர் உங்களுக்கு போதும். நாளைக்கு அடுத்த நாள் என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், இதெல்லாம் நம்ம கண்களுக்கு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.